ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கிச்சடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். புளி விட்டு வெங்காயம் 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி, கடுகு தும்பல் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன், வதக்கிட்டுருக்கேன். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் ஒரு 300-400 கத்திரிக்காய் இருக்கும். இதை அதோட சேர்க்குறேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு வதக்கிட்டு தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். தண்ணி, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். அந்த புளி நெல்லிக்காய் அளவு புளி போதும், லைட்டாக. அப்புறம் அரை மூடி தேங்காய், அதை திருவி வச்சுக்கிட்டு மசாலா அரைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வதங்குன்னு பாருங்கள். எண்ணெயை விட்டு வதக்கி இப்போ தண்ணி விட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும். நம்ம கொஞ்சம் விட்டுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட தேவையான அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. கத்திரிக்காய் கருத்துரும் சேர்க்கிறோம். தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி, அந்த புளி தண்ணியை அதோட சேர்த்துருவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து வேகட்டும். தட்டு மூடி போட்டு மூடி வச்சிடும். மூடி போட்டு மூடி வேகிறதுக்குள்ளே தேங்காய் திருவிட்டு வருவோம். இந்த தேங்காய் கூட மசாலா என்னதுன்னா தேங்காய், வத்தல், ஜீரகம் ப்ளஸ் ஒரே ஒரு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் வச்சு அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் அரை மூடி திருவிருக்கேன், சின்ன மூடி அரை மூடி. இப்போ தேங்காய் 4 வத்தல், 5 வத்தல், ஒரு சின்ன வெங்காயம் பெருசு, ஜீரகம், இதுதான் மசாலா. எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அரைச்ச மசாலாவை அதோட சேர்த்தாச்சு. கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயை லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க, கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய், ஜீரகம், வத்தல், இது சின்ன வெங்காயம், இது 4ஐயும் போட்டு அரைச்சதை இதோட சேர்த்துருக்கோம். கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவோம். சுவையான கத்திரிக்காய் கிச்சடி ரெடி. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இங்கே வந்து கத்திரிக்காய் கிச்சடின்னு சொல்லுவோம். ஈஸியாக செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜீரகம், வெங்காயம்லாம் போடுறதுனால கத்திரிக்காய் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.